வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பேச போகக்கூடிய முக்கிய தலைப்பு 10 பொருத்தம் என்பது உண்மையா பொய்யா? சரி, இனக்குழு சமயங்கள் நான் சொல்வது 100 வருடத்துக்கு முன்னர் இனக்குழு சமயங்களாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. வாழக்கூடிய சமயத்தில் அப்போ என்ன பண்ணாங்க, சொந்தத்துக்குள்ளே பொண்ணை கொடுத்தாங்க, தெரிஞ்சவங்க கிட்ட பொண்ணு கொடுத்தாங்க. இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பொண்ணு கொடுத்துக்கிட்டே வராங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் வெளி சொந்தங்களுக்கு திருமணம் செய்யலாம் என்ற முடிவுக்கு பெற்றவர்கள் அதன் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டதுதான் விவாக நாம நட்சத்திர பொருத்தம் என்று சொல்லக்கூடியது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது அடிப்படையில் தான் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். இதன் அடிப்படையில் தான் இந்த பஞ்சாங்கத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். திருமணம் செய்ய வேண்டும், வெளிச்சொந்தத்தில் இருக்கிற வெளிச்சொந்தத்துக்கு, அதாவது முகம் தெரியாத மனிதர்கள், இவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியாது, இவங்க யாருன்னு தெரியாது, அவர்களை 2 பேரும் இணைப்பதற்காக உருவாக்கப்பட்டதே இந்த 10 பொருத்தம். இதுதான் உண்மை. இந்த 10 பொருத்தம் என்னென்ன? 10 பொருத்தம்: தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மாகேந்திர பொருத்தம், ஸ்திரீதர்க்கம், யோனி, ராசி அதிபதி, வசிய பொருத்தம், ரஜ்ஜு, வேதை. இப்படி நாங்கள் 10 பொருத்தத்தை வகுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு 10 பொருத்தத்துக்கு உண்டான அந்த மெத்தடை உருவாக்கி நாங்கள் வெளிச்சொந்தங்களை இணைப்பதற்காக இது ஏற்படுத்தப்பட்டதே அன்றி இந்த 10 பொருத்தத்தினால் திருமணம் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்வது தவறு. இந்த 10 பொருத்தம் திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அப்படி என்றால் ஜாதகம் எதற்கு என்ற கேள்வி எழுகிறது, பாவக்கட்டம் என்ற கேள்வி எழுகிறது, 9 கோள்கள் எதற்கு இருக்கிறது, 12 பாவங்கள் எதற்கு என்ற கேள்வி எழுகிறது. 9 கோள்களுக்கு நாங்கள் குணங்கள் கொடுத்து ஒவ்வொரு பாவங்களுக்கும் நாங்கள் குணங்கள் கொடுத்துருக்கிறோம். அந்த குணங்களே கேள்விக்குறியாகிறது. அந்த 10 பொருத்தம் உண்மை என்று சொன்னால் அப்ப இதை யார் தீர்மானம் பண்ணுது? ஜாதகம் தீர்மானிக்கிறதா, 10 பொருத்தம் தீர்மானிக்கிறதா என்ற கேள்வி வருகிறது அல்லவா? இதற்கான விடை காணக்கூடியதுதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இது உண்மையா அப்படின்னு நம்ம பேசணும். சரி, தினப்பொருத்தம் என்பது எதை குறிக்கிறது? நாளை குறிக்கிறது. நாள். கணப்பொருத்தம் செல்வத்துக்காக செல்வ நிலை எப்படி இருக்கிறது என்று ஏற்படுத்தப்பட்டதாக செல்வ நிலை. மாகேந்திர பொருத்தம் அப்படின்னா புத்திர சந்தான விருத்திக்காக அந்த பொருத்தம் சொல்லப்பட்டது. ஸ்திரீ தர்க்கம், பெண் கண்டம், பெண்ணின் ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய அந்த பொருத்தம். யோனி பொருத்தம் என்பது குணப்பொருத்தம், அது அந்யோன்யம் சார்ந்த பொருத்தங்கள். ராசி எதை குறிக்கிறது? வம்ச விருத்தியை குறிக்கிறது. ராசி அதிபதி எதை குறிக்கிறதுனா சந்தான விருத்தியை குறிக்கிறது. வசியம் என்பது இணையக்கூடியது, ஒருவருக்கொருவர் வசியம் இணையக்கூடியது. ரஜ்ஜு என்பது தாலி கயிறு, மாங்கல்யம் என்று சொல்வார்களே அது. வேதை பிரச்சனைகளை குறிக்கிறது. ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரம் வேதையானால் அங்கே பிரச்சனை வருகிறது என்று சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் அந்த வேதை. அதற்கு சோகம் என்று பெயர். இப்படி 10 பொருத்தங்கள் நாங்கள் உருவாக்குறது வெளிச்சொந்தங்களை இணைப்பதற்காக, அறிமுகமே இல்லாத ஒருத்தரை இணைப்பதற்காக உருவாக்கப்பட்டதே 10 பொருத்தமே தவிர இந்த 10 பொருத்தம் தான் திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பது முற்றிலும் தவறு. காரணம் என்ன? காரணம் அப்போ நாங்கள்
கோள்களுக்கு குணங்களை கொடுத்துகிறோம். சூரியன் என்றால் அதிகாரம் என்று கொடுத்துவிட்டோம். சந்திரன் என்றால் அன்பு என்று கொடுத்துவிட்டோம். செவ்வாய் என்றால் வீரம், தைரியம், அடித்தடி, வெட்டு, குத்து, சண்டை, சச்சரவு என்று கொடுத்துவிட்டோம். புதன் என்றால் அறிவு, திறமை, புத்திசாலித்தனம், ஒருவரை இணைக்கும் வேலைகளை செய்யக்கூடியவர் என்று நாங்கள் கொடுத்துவிட்டோம். குரு என்றால் ஆசிரியரை என்று கொடுத்துவிட்டோம். நீதிபதி என்று கொடுத்துவிட்டோம். சுக்கிரன் அழகை குறிக்கக்கூடியவன், இன்பத்தை குறிக்கக்கூடியவன், உலகத்தில் நடக்கும் அத்தனை விதமான இன்பங்களை குறிக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய அந்த கோள் சுக்கிரன் கொடுத்துட்டோம். சனி உழைப்புக்கை கொடுத்துட்டோம். ஆள் அடிமைக்கு கொடுத்துட்டோம். வேலைக்காரர்களுக்கு கொடுத்துட்டோம். இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து விதமான தீய செயல்களை கட்டவிழ்த்து விடுவோம் என்று நாங்கள் சொல்லிட்டோம். ராகு என்பது என்ன சொல்லிட்டோம்னா, இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து விதமான சீட்டிங்கும், கொள்ளைத்தனத்துக்கும், கொள்ளை, மாபெரும் கொள்ளை, சூதுக்கும் நாங்கள் தலைவனாக கொடுத்துவிட்டோம். கேது பேசியே ஒருத்தனை மயக்கி ஏமாற்றக்கூடிய அத்தனை வேலைகளும் செய்யக்கூடியவன் கேது. அப்படி என்று நாங்கள் 9 குணங்களை கொடுத்து விட்டோம். கவனிக்கணும், 9 குணங்கள் அடிப்படையில் தான் அந்த பாவங்கள் செயல்படுகிறது. 1ஆம் பாவம் என்பது கௌரவத்தை குறிக்கிறது. 2ஆம் பாவம் என்பது பேச்சு, வருமானம், குடும்பத்தை குறிக்கிறது. 3ஆம் பாவம் என்பது தைரியத்தையும் வீரியத்தை காட்ட வேண்டும், தைரியத்தை காட்ட வேண்டும், முயற்சியை காட்ட வேண்டும் என்று 3ஆம் பாவம் குறிக்கிறது. 4ஆம் பாவம் சுகத்தை குறிக்கிறது, சொத்துக்களை குறிக்கிறது, வீடை குறிக்கிறது, வண்டியை குறிக்கிறது, வாகனங்களை குறிக்கிறது. இது வெல்த், நல்ல பொருள் வளத்தை குறிக்கிறது. 5ஆம் பாவம் அறிவு, தெளிவு, புரிதல், நல்ல புரிதலை குறிக்கிறது, கற்பனை குறிக்கிறது, காதலை குறிக்கிறது, கேளிக்கைகளை குறிக்கிறது, வேடிக்கைகளை குறிக்கிறது, வினோதங்களை குறிக்கிறது, விளையாட்டுகளை குறிக்கிறது. 6 இடையூறுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வில்லங்கங்கள், விவகாரங்கள், வம்பு, வழக்கு, நோய், கடன், பகை, எதிரி, அதே மாதிரி எதிரிகளில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, எதிரிகளில் ஏற்படக்கூடிய வீழ்ச்சி, நாற்பட்ட நோய்களை குறிக்கிறது. மன அமைதியின்மையை குறிக்கிறது, சங்கடங்களை குறிக்கிறது, வருத்தங்களை குறிக்கிறது. இது 6. 7 திருமணத்தை பற்றி குறிக்கிறது, ஆண் பெண் சுகத்தை பற்றி குறிக்கிறது. 7 புதிய நண்பர்கள் பற்றி குறிக்கிறது, புதிய மனிதர்களை பற்றி குறிக்கிறது, வெளியிட பயணத்தை பற்றி குறிக்கிறது. 7 இன்ப உடல் உருவால் ஏற்படக்கூடிய இன்ப சுகங்களை பற்றி குறிக்கிறது. 7 கணவனின் தன்மைகளை பற்றி குறிக்கிறது, மனைவியின் தன்மைகளை பற்றி குறிக்கிறது. அதாவது கணவனின் குணங்களும் மனைவியின் குணங்களும் பற்றி அது குறிப்பது 7. 2வது வெற்றிலை பார்க்க போடக்கூடிய அத்தனை ஒரு விதம் 7. வியாபாரம் என்று சொல்லக்கூடிய அது 7. 8 ஆயுளை குறிக்கிறது, அசிங்கத்தை குறிக்கிறது, அவமானத்தை குறிக்கிறது, துக்கத்தை குறிக்கிறது, கஷ்டத்தை குறிக்கிறது, நஷ்டத்தை குறிக்கிறது, சங்கடத்தை குறிக்கிறது, வருத்தங்களை குறிக்கிறது, ஏமாற்றத்தை குறிக்கிறது, கொலையை குறிக்கிறது, தற்கொலையை குறிக்கிறது, அரசு தண்டனைகளை குறிக்கிறது, சிறை தண்டனைகளை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, மனதிற்கு கவலை அளிக்கக்கூடிய அத்தனை விதமான செய்திகளும் 8ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமைக்கு தள்ளுகிறது. துக்க சம்பவங்களை குறிக்கிறது. இதுதான் 8. 9 ஒழுக்கத்தை பற்றி குறிக்கிறது, ஒழுக்க விதிகளை பற்றி குறிக்கிறது. சட்டத்தை போடக்கூடிய அத்தனை மனிதர்களும், நமக்கு சட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்களே அத்தனை மனிதர்களும் ஒழுக்கத்தை குறிக்கிறது, ஒழுக்க விதிகளின்படி நடக்கிறது குறிக்கிறது. பாத யாத்திரை குறிக்கிறது, தீர்த்த யாத்திரை குறிக்கிறது, புனித யாத்திரை குறிக்கிறது, கடவுள் வணக்கங்களை குறிக்கிறது, இறை வணக்கங்களை குறிக்கிறது, கடவுள் வழிபாடுகளை குறிக்கிறது, இறை வழிபாடுகளை குறிக்கிறது. இது 9. அது மட்டுமல்ல, தானம் செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களும் குறிக்கக்கூடியது, அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது, பாக்கியங்களை குறிக்கக்கூடியது, தந்தையை குறிக்கக்கூடியது. அது போன்ற பல்கலைக்கழகங்களை குறிக்கக்கூடியது, பிஹெச்டி, அனைத்து விதமான பிஹெச்டியும் குறிக்கிறது 9. இத்தனை விதமான காலத்தில் கொடுத்துட்டோம். பட்டத்தை குறிக்கிறது, பதவியை குறிக்கிறது, பெயரை குறிக்கிறது, புகழை குறிக்கிறது, அந்தஸ்தை குறிக்கிறது, கௌரவத்தை குறிக்கிறது, மதிப்பை கொடுக்கிறது, குறைக்கிறதல்ல கொடுக்கிறது, மரியாதை கொடுக்கிறது. 10ஆம் பாவம் அது குறைப்பதல்ல கொடுப்பது. குறைப்பது என்ற வார்த்தையை நான் பயன்படுத்திவிட்டேன், அது தப்பு. 11 நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் 11. லாபம் என்று சொல்லக்கூடிய 11. அது மட்டுமல்ல, நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அந்த பாவம் 11. செல்வாக்கு 11. அது மட்டுமல்ல, ஊஞ்சல் என்பது 11. நண்பர்கள், எல்லா விதமான இன்பங்களையும் தரக்கூடிய நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய 11. 11 என்பது எது? நாம் என்ன நினைக்கிறோமோ, நாம் என்ன செயல்படுத்த நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றுவதற்கு துணை புரிய பாவம் 11. வெற்றி என்று சொல்லக்கூடியது 11.
உத்த சகோதரன் என்று சொல்லக்கூடியது 11, பெரும் பதவிகள் என்று சொல்லக்கூடிய 11, இதுதான் 11. சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கும் செல்லக்கூடிய அந்த பாவம் 11 என்று சப்போர்ட் பண்ணாதான் அதுக்கு போக முடியும். 12 செலவுகள், அலைச்சல்கள், பயணங்கள், இடமாற்றங்கள், மருத்துவமனையில் இருத்தல், துக்கம், துயரம், கஷ்டம், நஷ்டம், காணாம போதல், வீணா போதல், ஓடி போதல், கரைந்து போதல், இல்லாத போதல், மறைந்து போதல், பரதேசியாக தெரிதல், பன்னாடையாக தெரிதல், அது மட்டுமல்ல வெளியூரில் சென்று வாழ்தல், வெளிமாநிலத்தில் சென்று வாழ்தல், வெளிநாட்டில் சென்று வாழ்தல், ஊரை விட்டு ஒதுங்கி இருத்தல், ஒதுக்கப்படுதல், இத்தனையும் சொல்லக்கூடியது 12ஆம். நாங்கள் குணங்களை கொடுத்து விட்டோம், பாவங்களை கொடுத்து விட்டோம், கோள்களை கொடுத்து விட்டோம். இந்த குணங்கள் அடிப்படையில் தான் ஒரு மனிதன் இயங்குகிறான். அந்த குணத்தில் நல்ல பாவத்தில் இருந்தால் நல்ல குணங்கள் அவனுக்கு வருகிறது, தீய பாவத்தில் இருந்தால் அவனுக்கு தீய குணங்களே வருகிறது. என்னங்க, நல்ல பாவத்தில் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனுக்கு நல்ல குணங்கள் வந்து அவனுக்கு வருகிறது, தீய பாவத்தில் அந்த கோள்கள் இருந்தால் தீய குணம், அந்த நல்லதும் தீயதும் கலந்த செயல்பாடுகளை அந்த ஜாதகம் அவனுக்கு சுட்டி காட்டுகிறது. இப்படி குணங்களின் அடிப்படையில், பாவங்கள் அடிப்படையில், கோள்கள் அடிப்படையில் ஒரு மனிதன் செயல்படும் போது இந்த 10 பொருத்தம் எப்படி தீர்மானிக்கிறது? இது ஜோதிடர்களே, நீங்கள் 10 பொருத்தம் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்களே, இது உண்மையா? இது சரியா? உங்களுக்கு இது முறையா? 10 பொருத்தம் 10 பைசாவுக்கு புரோஜனம் இல்லாது, அதுக்கு பேர் 10 பொருத்தம். என்னோட அகராதி இதான் அர்த்தம். 10 பொருத்தம் என்பது 10 பைசாவுக்கும் புரோஜனம் இல்லை, 30 பைசாவுக்கும் புரோஜனம் இல்லை, எதுக்குமே புரோஜனம் இல்லை, ஒரு நயா பைசா கூட புரோஜனம் இல்லை. 10 பொருத்தம் 10 பொருத்தம் தீர்மானிக்கிறது என்றால் 10 பொருத்தம் ஒரு மனிதன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்றால் அப்ப கோள்கள் எதற்கு, குணங்கள் எதற்கு, பாவங்கள் எதற்கு, திசைகள் எதற்கு? எதுக்கு நம்ம கொடுக்கணும்? கொடுக்காம விட்டு போக வேண்டியதானே? நாங்க அது எதுக்கு நம்ம கொடுத்துட்டு எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா? என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க 10 பொருத்தம் தான் அனைத்தும் தீர்மானிக்கிறது என்று? கொடுத்தது குணங்கள் தான் ஒரு மனிதனுக்கு தீர்மானிக்கிறது, பாவங்கள் ஒரு மனிதனை தீர்மானிக்கிறது, கோள்கள் ஒரு மனிதனை தீர்மானிக்கிறது, ராசிகள் ஒரு மனிதனை தீர்மானிக்கிறது. இத்தனையும் பிரிச்சிருக்கிறோம். பிரிச்சு குண விசேஷங்கள்னு நம்ம கொடுத்துட்டோம். குணத்தின் அடிப்படையில் தான் ஒரு மனிதன் இயங்குகிறானே ஒழிஞ்சி 10 பொருத்தம் அடிப்படையில் ஒரு மனிதன் இயங்கவில்லை. 10 பொருத்தம் என்பது வெளிச்சொந்தங்கள். அப்ப ஜாதகம் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு அப்பனுக்கு கிடையாது, பாட்டனுக்கு கிடையாது, முப்பாட்டனுக்கு அந்த ஜாதகம் கிடையாது. அப்போ வெளிச்சொந்தங்களை இணைப்பதற்காக உருவாக்கப்பட்டதே 10 பொருத்தம். ஆனா இன்னைக்கு 2020 ஜோதிடம் மறந்து போச்சு. இன்னைக்கும் 10 பொருத்தம் சொல்வது என்ன நியாயம்? 10 பொருத்தம் என்பது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கிடையாது. தலையெழுத்து, ஒரு ஜாதகனின் தலையெழுத்தை தீர்மானிக்கிறது. அவன் குணம் தீர்மானிக்கிறது, பாவங்கள் தீர்மானிக்கிறது, கோள்கள் தீர்மானிக்கிறது என்பது யதார்த்த உண்மை. இதுதான் தீர்மானிக்குது. 10 பொருத்தம் தீர்மானிப்பதல்ல, இது கிடையாது. நீங்கள் இங்கே கணக்கு போட்டிருக்கிற மாதிரி நாங்கள் சில கணக்குகளை போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு பாவத்துக்கும் 12 பாவத்துக்கும் கணக்கீடுகள் உண்டு. ஷட்பல கணிதம் என்ற கணிதம் உண்டு. அந்த ஷட்பலத்தில் என்னென்ன இருக்கு? நீங்கள் இங்கே எப்படி கணக்கு போட்டிருக்கிறீர்களோ நாங்கள் அங்கேயும் கணக்கு போட்டுக்கிறோம். ஜாதகத்தில் நாங்கள் கணக்கு போட்டு தான் சொல்றோம். கணக்கும் பலன்களும் சேர்ந்தது தான் ஜாதகம். என்னங்க, கணக்கும் பலன்களும் சேர்ந்தது தான் ஜாதகம். இது விட்டா அது போக முடியாது, அதை விட்டா இது போக முடியாதுங்கிறது யதார்த்த உண்மையை புரிஞ்சுங்க. சரி, அடுத்தது என்னென்ன கணக்கீடுகள்? நாங்கள் ஒரு பாவத்துக்கு கொடுக்குறோம். ஒரு பாவத்துக்கு நம்ம 12 பாவத்துக்கு எப்படி ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறோம் அதை தெரிஞ்சாதான் உங்களுக்கு 10 பொருத்தம் குப்பை என்பது புரியும். என்னங்க, 10 பொருத்தம் என்பது 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, ஏன் 9 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு புரியும். 12 பாவத்துக்கு நாங்கள் எப்படி பலன் எடுக்கிறோம் தயவு செஞ்சு பாருங்க. உச்ச பலம்னு ஒன்று எடுக்கிறோம். என்னங்க, உச்ச பலம், சப்த வர்க்கஜ பலம், யுக்ம பலம், கேந்திர பலம், திரேகான பலம், ஸ்தான பலம், திக் பலம், நதோன்னத பலம், பக்ஷ பலம்,
திரிபாக பலம், வருஷ பலன். என்னங்க, இதையும் நாங்கள் எடுக்கிறோம். இந்த பலன்கள் இல்லாத வருஷ பலன் எடுக்கிறோம், மாச பலனை எடுக்கிறோம், தினப்பலன் எடுக்கிறோம், ஹோரா பலன் எடுக்கிறோம், அயன பலம். அது மட்டுமல்ல, கால பலம், ஜேஷ்டா பலம், நைசர்கிய பலம், திரிகா பலம். இது அனைத்தையும் கூட்டி மொத்த ஷட்பலம். இந்த கூட்டுறது தான் நாங்கள் ஷட்பலமா போடுறோம். மொத்த ஷட்பலமா இது அத்தனையும் சொன்னோம் இல்லையா? இது அனைத்தையும் கூட்டி மொத்த ஷட்பலம் நாங்கள் போடுறோம். அது மட்டுமல்ல, ஸ்தான பலத்துக்கு என்ன தேவை, திக்பலத்துக்கு என்ன அளவு தேவை, அது மட்டுமல்ல கால பலத்துக்கு எந்த அளவு தேவை, ஜேஷ்டா பலத்துக்கு என்ன தேவை, அயன பலத்துக்கு நாங்கள் தேவை, எந்த அடிப்படையில் கணக்கில் எவ்வளவு பாகை தேவை அயன பலத்துக்கு, அத்தனையும் நாங்கள் சொல்றோம். அது மட்டுமல்ல, இஷ்டபலத்தையும் கஷ்டபலத்தையும் நாங்கள் சொல்றோம். இத்தனை கணக்கில் ஒவ்வொரு 12 பாவத்துக்கு கணக்கு இந்த கணக்கீடுகளை போறோம். கணக்கீடுகளை போறது அந்த பலங்களை பிரிக்கிறோம். எது எது இத்தனை பலங்கள், இப்ப நான் சொன்ன பலன்கள் இருக்குது இல்லையா, அந்த பலங்களை பிரிக்கிறது இப்படிதான். இதை வச்சுதான் நாங்கள் பிரிக்கிறோம். அப்புறம் அது மட்டுமல்ல, குறிகாட்டிகளை போடுறோம். என்னங்க, குறிகாட்டிகள் சும்மா இல்லை, பாவத்துக்கு சார்ந்த குறிகாட்டிகள் போடுறோம். நாங்கள் சும்மா அங்கே உட்காந்துருக்கல, குறிகாட்டிகளை செயல்படுத்துகிறோம். ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு குறிகாட்டி இருக்குது. அந்த குறிகாட்டிகள் அடிப்படையில் நாங்கள் பாவத்தை செயல்படுத்துகிறோம். அப்படிதான் எங்களுக்கு போகுது. இதுதான் உண்மை. அப்ப அந்த பாவகங்களும் கோள்களும் ராசிகளும் அது மட்டுமல்ல லக்கணமும் குணத்தை தீர்மானிக்கிறது. அப்ப குணமே பிரதானமாக இயங்கும் போது 10 பொருத்தம் இயங்குமா? குணம் தான் ஒரு மனிதனுக்கு பிரதானம், 10 பொருத்தம் பிரதானம் அல்ல. 10 பொருத்தத்துக்கு படி எங்க இயங்குறான் சொல்லுங்க பாப்பா? கிடையாது. ஒவ்வொரு பாரத்துக்கு நாங்கள் அஷ்டவர்க்க பலன் வர போடுறோம். அஷ்டவர்க்க பலன் போடுறப்ப தான் 25க்கு மேல ஒரு பாகையில இருந்தா அது பலன்கள் கம்மியாகும். அதனால நாங்கள் பலன்கள் சொல்றது கவனமா இருந்து நாங்கள் சொல்றோம். இத்தனை வேலை நாங்கள் செய்யறோம். எதுக்கு? 12 பாவத்துக்கு இத்தனை வேலை கணக்கீடுகளை போட்டு ஜாதகர்களுக்கு பலன் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். ஆனா நீங்க போற போக்கில் 10 பொருத்தம் உண்மை இதுதான் தீர்மானிக்கிறது என்று மக்களிடம் சொல்கிறீர்களே. அப்ப மக்கள் அந்த மடைநாக்கணும் தானே நீங்க சொல்றீங்க, முட்டாளாக்கணும் தானே சொல்றீங்க. அப்ப மக்கள் என்ன கிள்ளிக்கிறீங்களா? அல்ல. ஜோதிடர்களே, பொய் சொல்லாதீர்கள், தயவு செஞ்சு உண்மையை பேசுங்கள், திருந்த பாருங்கள். நீங்கள் திருந்தவர் தான் முக்கியம். நாங்கள் உண்மையை பேசிக் கொண்டிருக்கிறோம். இதான் உண்மை. எங்களுக்கு தேவை உண்மை. உண்மையை பேசுங்கள், உண்மையை உறக்க சொல்லுங்கள், வரவேற்கிறோம். ஆனா பொய்யா பேசிக்கிட்டு மக்களை முட்டாளாக்கி மடையனாக்காதீர்கள். எங்களது கோரிக்கை தான். இத்தனை வேலையை நாங்கள் செய்கிறோம், செஞ்சு மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். உண்மையை உரைக்க சொல்லணும். எங்களுக்கு பொய் சொல்வது எங்களுக்கு நோக்கம் அல்ல. உண்மை ஜோதிடம் அங்கே சேர வேண்டும், மக்களுக்கு சேர வேண்டும். இதுதான் எங்கள் நோக்கம். இவ்வளவு வேலை நாங்கள் செஞ்சுட்டு போந்திருக்கோம். இத்தனை வேலைகளும் செஞ்சு பலன் சொல்லக்கூடிய இந்த சமயத்துல தான் மக்கள் உண்மையை உணர்ந்து பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது யதார்த்த உண்மை. 10 பொருத்தம் பொய், பலன்கள் உண்மை. இதை சொல்வதுதான் 10 பொருத்தம் குப்பை என்று சொல்வதற்காக இந்த வீடியோ ஒழுங்கி யாரையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல, யாரை திட்டுவதும் நோக்கம் அல்ல. உண்மை சாகக்கூடாது என்பது பேசுவதே நான் இங்கே வந்திருக்கேன். இதுதான் யதார்த்த உண்மை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ 4 பேர் பரப்புங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.